வணக்கம். டிஎன்பிசி வெற்றியாளர்களே, டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் 4 2019 கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷினை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா தான் இந்த வீடியோ நிச்சயம் பண்ணதாக இருக்கும். a⁻m−n a⁻m என்ற பெருக்குத்தொடர் வரிசையின் பொது விகிதம் காண்க அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு பெருக்குத்தொடர் கொடுத்துருக்காங்க. பெருக்குத்தொடர் வரிசையுடைய பொது விகிதம் கண்டுபிடிக்கணும். பெருக்குத்தொடர் வரிசைனா தெரியும், அதாவது ஜாமெட்ரிக் சீரிஸ் அதனுடைய பொது விகிதம், அதாவது காமன் ரேஷியோவை கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியும், கொடுத்துக்கிற சீரிஸ் எழுதியாச்சு. இது ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிற வேல்யூ வந்து டேம் 1 முதல் உறுப்பும், டேம் 2னா இரண்டாம் உறுப்பு, டேம் 3 மூன்றாம் உறுப்புன்னு எடுத்தாச்சு. காமன் ரேஷியோ ஆர் கண்டுபிடிக்கணும்னாக்கா, அதாவது பொது விகிதம் ஆர் கண்டுபிடிக்கணும்னாக்கா நம்ம T2லேருந்து T1 டிவைட் பண்ணிக்கலாம், அல்லது T3 டேம் 3லேருந்து டேம் 2 நம்ம என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணிக்கலாம். நம்ம டேம் 3லேருந்து இந்த டேம் 3லேருந்து டேம் 2 டிவைட் பண்ணிடுவோம். அது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது a⁻m+n டிவைட் பை a⁻mனு கிடைக்குமா? a⁻m+n எப்படி இல்லை, நம்ம a⁻m இன்ட்டு a⁻n எதுவுமா டிவைட் பை ஆல்ரெடி ஒரு கீழே ஒரு a⁻m இருக்குது. இந்த a⁻m-க்கும் a⁻m-க்கும் ஆகிடும், கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுனாக்கா அப்போ ரிமைனிங் இருக்கிறது a⁻n. இப்போ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, a⁻n. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.